சேலம் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இளம்பிள்ளை என்ற பகுதியிலிருந்து சேலம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து லகுவம்பட்டி அருகே தரைப்பாலத்தின் சுவரை இடித்துக் கொண்டு கீழே இருந்த ஓடையில் விழுந்தது. இந்த விபத்தில் பூபதி என்ற 25 வயது இளைஞர் உயிரிழந்தார். 7 பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தை தொடர்ந்து தனியார் பேருந்தின் ஓட்டுநரும் நடத்துனரும் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிவிட்டனர். பேருந்து வேகமாக சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் எழுந்து நின்று திரைப்பட பாடலுக்கான சிடியை மாற்ற முயன்றதால் தான் விபத்து நேரிட்டதாக காயமடைந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். பஸ் டிரைவர் கவனக்குறைவால தான் நடிச்சுங்க. திருமுருகன் பஸ் 68 திருமுருகன் பஸ் டிரைவர் பாத்தீங்கன்னா பாட்டு கேட்டுக்கிட்டு ஸ்டேரிங்கை திருப்பிட்டு இருந்தாரு. திருப்பிட்டு அப்பயே கண்டக்டர் சொன்னாரு, பாட்டு ஆஃப் பண்றா அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் கண்டக்டர் வந்துட்டு பின்னாடி வர பஸ் நமக்கு டைமிங் மாறிடுண்டா, கொஞ்சம் ஸ்பீடா போ, நம்ம டைமிங் 5 நிமிஷம் பின்னாடி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கிணறு பக்கத்துல கிணறு போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டு இழந்து கமுந்துருச்சு பஸ் சைடா.